ஜூலை 30 வயநாடு பல நிலச்சரிவுகளில் மூழ்கியது. ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான வீடுகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை அழிக்கிறது. கைவிடப்பட்ட வீடுகள் திருடப்படுகின்றன. பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் புகார். கேரள காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. நிலச்சரிவுகளில் 380க்கும் மேற்பட்டோர் எண்ணிக்கையில் 250 பேர் இன்னும் காணவில்லை. 3000 பேர் காயமடைந்துள்ளனர். 10,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். வயநாடு சோகத்தில். வயநாடு சோகம் கேரளா வரலாற்றில் மிக மோசமான நிலச்சரிவு ஆகும். இதில் 10 கிராமங்கள் மற்றும் லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 1 அன்று சிக்கித் தவிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் உதவுவதற்காக இந்திய ராணுவம் 31 மணி நேரத்திற்குள் பேலி பாலத்தை கட்டியது. 600 என்டிஆர்எஃப் குழுக்கள், 50 ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை கேரளா சோகத்தின் மிகப்பெரிய மீட்பு நடவடிக்கையில் பங்கேற்றன. பிரதமர் மோடி உறவினர்களுக்கு 2 லட்சத்துக்கும் காயமடைந்தவர்களுக்கு 50 ரூபாய் 1000ம், எதிர்க்கட்சிகளும் தமிழக அரசும் 5 கோடி 100 வீடுகளுக்கு நிதி சேர்த்து உதவும்.